வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். வெல்கம் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். இன்னைக்கு ரஹ்மான் டிவிலியர்ஸால ஜாயின் பண்ணிக்க முடியல. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். பேக் டு பேக் ஹண்ட்ரட்ஸ் இன்னமும் விளாண்டு தான் இருக்காரு. நாளைக்கு ஒரு பெரிய ஒரு டேரி ஹண்ட்ரடா கன்வெர்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்மித்தியன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் நம்ம டீம் செலக்ஷனோட போயிடலாம். ஆகாஷ் தீப், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட தாட்ஸ் சொல்லிருங்க. இல்ல இப்போ அதான் ப்ரோ, என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ, ஜஸ்பிரிட் பும்ராவே வந்து இப்ப ரவி சாஸ்திரி நீங்க சொன்னதே பாத்தீங்கன்னா, ஜஸ்பிரிட் பும்ரா இஸ் யுவர் பெஸ்ட் பவுலர். சோ ஹி ஷுட் பி அவைலபிள் ஃபார் ஆல் த மேட்சஸ். இஃப் ஹி இஸ் நாட் ஃபிட்ங்கிறது அவரே ஒரு கன்சர்ன் மாதிரி தான். ஐ மீன் அவர் வந்து ஃபிட்டா இருந்தாலுமே வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறது, பாடியோட இதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது இட்ஸ் பிட் கன்சர்னிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து கரெக்ட் தானே ப்ரோ. இப்போ ஒரு பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? டீமுக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணி ஜெயிச்சு கொடுக்கணும். அப்போ வந்து என் பாடி வந்து அதை டிமாண்ட் பண்ணுது, நான் ஆட மாட்டேன்னா அது பும்ரா மேல நான் தப்புங்கிறத விட அது அந்த ஒரு கோச்சாவும் சரி இல்ல அஸ் அ ஹோல் இதுவாவுமே சரி, அது வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் நீங்க சொல்ற மாதிரி அவரோட ஆக்ஷன்ஸ் இது வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அது கொடுக்கலாம். ஸோ அந்த சேஞ்ச் வந்து ஓகே, மேபி அவங்க வந்து மொத்தமே 5 மேட்ச்ல வந்து அவருக்கு ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணி அதை பண்ணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட்டுலாம். ரெண்டாவது வந்து நம்ம ப்ரிவியூல பேசின மாதிரி தான் ப்ரோ, இதர் வாஷிங்டன் சுந்தர் ஆர் குல்தீப் யாதவ் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதான் வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு ஆடி இருக்காங்கன்னா பேட்டிங் டெப்த்காக ஆடி இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஹி வாஸ் கன்சிடர்ட் அஹெட் ஆஃப் குல்தீப் யாதவ். பட் ஸ்டில் குல்தீப் யாதவுமே ஒரு நல்ல ரிஸ்பின் ஆப்ஷன் தான். அண்ட் மோர் ஓவர் சாய் சுதர்சனை டிராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷனோட போயிருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் ஆடி இருக்காங்க. எஸ்பெஷலி ஷர்துல் தாக்கூர் பல நிதிஷ் ரெட்டியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் சேஞ்சஸ் எல்லாமே பாக்குறப்போ ப்ரோ, நோட்டபிளி சாய் சுதர்சன் டிராப் பண்ணது நிறைய பேர் சொல்றாங்க அதே கம்பீர் தான் வந்து நாங்க ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ண மாட்டோம், கம்ப்ளீட் ரன் கொடுப்போம்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த கேமுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து மேபி அவங்க லோயர் எண்ட் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்குமே பவுலிங் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கே தவிர குவாலிட்டியா ஒரு பிரீமியமா பவுலர்ஸ் மட்டுமே இல்லை, எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸா தான் இருக்காங்க. அதான். சோ ஐ அம் நாட் வெரி மச் கன்வின்ஸ்ட் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் பூம்ரா டாபிக் வந்துடுறேன். பூம்ரா வந்து இப்போ அவர் எல்லா ஃபார்மட்டும் விளாண்டு இருக்காரு ப்ரோ. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஸ்ட் எல்லாம் தேவைப்படும். 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு 3-4 மேட்ச் ஆடுறது ஓகே தான் என்ன பொறுத்த வரையும். எல்லா டெஸ்ட் மேட்சும் ஆடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எல்லா ஃபார்மட்டும் ஆடுறாரு. அவரோட ஆக்ஷன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ன்றதுனால நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இந்த மேட்ச் ஆடி இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா சீரீஸ் இன்னும் இப்பதான் இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் சீரீஸ் அலைவா வச்சுக்க முடியும். நம்ம ப்ரிவியூல பேசினதுதான். லேட்டரான் 4th மேட்ச் 5th மேட்ச் வந்து ரெஸ்ட் பண்ணிருக்கலாம். சீரீஸ் வந்து நம்ம இந்த மேட்ச் தோத்து விட்டுட்டோம்னா அப்ப ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது எந்த யூஸும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம். இந்த மேட்ச் ஆடாதது எனக்குமே பெரிய வருத்தம் தான். பிளஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் எல்லாம் வந்து எனக்கு ஓகே தான் ப்ரோ. சாய் சுதர்சன் வந்து டிராப் பண்ணது கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கு. பட் இந்த டீமுக்கு அது கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டிராப் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். ஏன்னா சப்போஸ் சாய் சுதர்சனும் ஆடி வாஷிங்டன் சுந்தரம் ஆடி இருந்தா ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், ரிசப் பண்ணிட்டு ஜடேஜா, வாஷிங்டன் 5 லெஃப்ட் ஹேண்டர் வந்துருவாங்க ப்ரோ. அந்த சைடு வந்து இங்கிலாந்துல பஷீர் வந்து நல்லாவே போட்டுட்டு இருக்காரு. அதுவும் இந்த பிட்ச்ல வந்து ஸ்பின்னு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆஃப் ஸ்பின்னர் இருக்கும்போது 5 லெஃப்ட் ஹேண்டர் விளையாடுறது போயிட்டு ரிஸ்கி. ஸோ ஏதோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வெளியே எடுத்துதான் ஆகணும். அதுவும் கருண் நாயருக்கு ஒரு லாங் ரன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு இந்த சேஞ்ச் வந்து அக்செப்டபிள் தான் ப்ரோ. நிதிஷ்குமார் ரெட்டியும் உள்ள வந்தது ஓகே தான். பட் அவர் ஒழுங்கா விளையாடல. அதை நம்ம வீடியோல ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். பேட்டிங் வைஸ் எனக்குமே ஹாப்பி கன்வின்ஸ் தான் ப்ரோ. நான் சொல்றது வந்து பவுலிங் தான். பவுலிங் வரப்போதான் எனக்கு வந்து ஒரு 3 மெயின் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. அது இல்லாம எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஜடேஜா ஆல்ரவுண்டர், வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர், நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டர். சோ ஒரு ஆல்ரவுண்டருக்கு பதிலா ஒரு பியூர் பவுலர் ஆடி இருக்கலாங்கிறது தான் என்னோட தாட். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் ஒரு ட்ரிக் மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. பட் மேட்ச் போகிறப்போ நம்ம பேசலாம். இல்ல ப்ரோ, இது குவைட் ஓகே தான். 3 பவுலர் இருக்காங்க. ஆனா குவாலிட்டி பவுலரான்றதான் எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா 3 பேருமே பெருசா எக்ஸ்டாப்ளிஷ் ஆகல. இன்னும் டைம் கொடுத்தாதான் எல்லாரும் எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. ஓகே, அதெல்லாம் அக்செப்டபிள் தான். பட் 3 பேருமே கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கு இந்தியன் பவுலிங் மேல. மற்றபடி இப்போ ஜடேஜா வந்து ஒரு ஃபுல் டைம் பவுலரா தான் ப்ரோ கன்சிடர் பண்ணுவாங்க எப்படியுமே. அவர் வந்து ஆல்ரவுண்டரா பிளே பண்ணாலும் அவர் தான் அதிகமா ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். ஏன்னா கொஞ்சம் டைமும் கம்மியா கன்சிடர் பண்ணுவோம், பவுலர்ஸ்க்கும் ரெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பியூர் பவுலர் மாதிரி தான் ரோல் பிளே பண்ணுவாரு. பேட்டிங்ல கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் எல்லாரும் சொன்னாங்க அவர் இன்னும் இதுக்கு ஆடிட்டு இருக்காருன்ற மாதிரி. பட் டெஸ்ட் மேட்ச் பொறுத்தவரை இந்த ஃபார்மெட்ல ஒரு நல்லாவே டிபெண்டபிளான ஒரு பேட்ஸ்மேன் ப்ரோ. ஆக்சுவலி ஆடிங் ஆன் டு திஸ் பாயிண்ட், என்ன விஷயம்னா ப்ரோ, இப்போ உங்க டாப் ஆர்டர் அந்த 7 பேர் வந்து ப்ராப்பரா விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 8ஆவதா நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் டிபெண்ட் பண்ணாம நீங்க ஒரு பியூர் பவுலர் லைக் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரோ அப்படி இல்லைன்னா ஸ்பின்னிங் கூட நம்ம குல்தீப் கூட ட்ரை பண்ணலாம். சோ அந்த மாதிரி கூட போலாம். பட் இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் வரப்போ வாஷிங்டன் சுந்தரோட பவுலிங் வந்து டைட்டா போடுவாரே தவிர நாட் அஸ் அட்டாக்கிங் அஸ் குல்தீப் யாதவ். நான் வந்து ப்ரிவியூல வந்து வாஷிங்டன் சுந்தர் சொன்னதுக்கு ரீசன் வந்து அவர் பேட்டிங் டெப்த் தான் சொன்னேன்.
பட் கன்சிடரிங் அவங்க ஆல்ரெடி நிதிஷ்குமார் ரெட்டி ஆட வைக்கிறாங்க, 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குங்கிறப்போ அதுதான் ப்ரோ அந்த லோயர் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்ணாதனால தான் அந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கதான் வந்து ஒரு குல்தீப் மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன் வந்து அவங்க லெட் அவுட் பண்ற மாதிரி தோணுது. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பிச் வந்து பேஸ் போலிங் அசிஸ்ட் பண்ணுச்சுன்னா அவங்க இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கூட அவர் ஆல்ரவுண்டர் போல ஆட வைக்கலாம். இது நம்ம ஃபாலோவரே ஒருத்தர் கூட கமெண்ட்ல சொல்லியிருப்பாரு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவான பவுலர், அட்டாக்கிங் பவுலர் வேணும்னா குல்தீப் யாதவோட தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அக்செப்டபிள் தான். உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் 20 விக்கெட்டும் எடுக்கணும் இந்த மேட்ச்லனா ஒரு அட்டாக்கிங் பவுலரோட தான் போகணும். டிஃபென்சிவ் அப்ரோச் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஆல்ரெடி நம்ம பவுலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் லேக் ஆகிறாங்க. அந்த அளவுக்கு விக்கெட் கான்ட்ரிபியூஷன் இல்லை. லாஸ்ட் மேட்சே நம்ம பார்த்திருப்போம். பூம்ரா இல்லாதப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண தான் போறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம அப்படியே மேட்சோட அந்த ஃபர்ஸ்ட் செஷன் பத்தி போயிடலாம். ஃபர்ஸ்ட் செஷன் செமையா ஸ்டார்ட் பண்ணார் ப்ரோ கிறிஸ் வோக்ஸ். அன்லைக்லி போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் சரியான டிஃபரன்ஸ். ஒரு 6 ஓவர், நீங்க 6 ஓவருக்கு 8 ரன் தான் கன்சீட் பண்ணியிருந்தாரு. இதே போன மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா 4 எக்கனாமி ரேட்ல போயிட்டு இருந்தாரு. நீங்க செமையா போட்டாரு. என்னன்னா கொஞ்சம் அன்லைக்கி ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லயே 2 அம்பையர் காலு, அதெல்லாம் கொஞ்சம் ஹார்ஷா தான் இருந்தது. அவரே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நிறைய திட்டிட்டு இருந்தாரு, பாத்துருப்பீங்க. உங்க தாட்ஸ் சொல்லிருங்க. எஸ்பெஷலி அந்த கருண் நாயர் எல்பி ஜெய்ஸ்வால் கூட ஓகே, கருண் நாயர் வந்து அவரு நோ ஷாட் ஆஃபர்டுங்கிறப்போ அது வந்து அவர் பிளம்னு தான் நினைச்சாரு. ஸோ அது மிஸ் ஆனது வந்து டெஃபினட்டா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். ஸோ ஆப்வியஸ்லி அதான் அம்பையர்ஸ் கால் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி இனிஷியலா கேபிட்டலைஸ் பண்ணணும் தான் டீம் பார்ப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல தான் பிச் கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா த்ரூ அவுட் பேட்டிங்க்கு தான் ஹெல்ப் ஆக போகுது இந்த மேட்ச் ஃபுல்லாவே. ஸோ அதனால ஆப்வியஸ்லி அந்த மேக்ஸிமம் இம்பாக்டை ஃபர்ஸ்ட் டே தான் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் நல்லா தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் பிச் வந்து வாஸ் டெஃபினெட்லி கம்ஃபர்டபுள் ஃபார் த பேட்டர்ஸ் த்ரூ அவுட். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஸ்டார்டிங்ல இருந்தா கூட நல்ல பேட்டிங் பிச் தான் ப்ரோ. என்ன அதான் ப்ரோ அந்த லீவ் ஆக்சுவலா கருண் நாயர் அது ஒரு ஃபுலிஷான லீவா இருந்தது ப்ரோ. அவர் வந்து ஸ்டெம்ப் லைன்ல எனக்கு தெரிஞ்சு 2 பால் விட்டாரு. எல்லாமே ஹைட் வச்சுதான் கொஞ்சம் ஜஸ்ட்ல மிஸ் ஆனாரு. இந்த அம்பையர் அவுட் கொடுத்துருந்தா சோழி முடிஞ்சிருவாங்க. இங்கே அவர் சிங்கிள் டிஜிட்ல தான் இருந்தார் அப்ப. ஸோ அவரோட லீவ்லாம் கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருக்கு, ரொம்பவே ரிஸ்கியா தான் இருக்கு. இப்போ எப்படி நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆனாரு, அதுதான் இவருக்கு என்னன்னா ஸ்டெம்பிள் அடிச்சிருச்சு, இவருக்கு பேட்ல அடிச்சிருச்சு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி அதான் கருண் நாயருக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் ப்ரோ, யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஆடி இருந்திருக்கலாம். அங்க வந்து ஒரு நல்லா செட் ஆயிட்டு இருந்தது. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து வாஸ் கோயிங் பியூட்டிஃபுல்லி. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்கோர் போவாருங்கிற டைம்ல ராங் டைம் டு கெட் அவுட், தப்பா விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. கேஎல் ராகுல் 1 ஃபெயிலியர். லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாரு. இந்த மேட்ச் வந்து டெஃபினட்டா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து டின்ட் லுக் வெரி ஒரு ரொம்ப காஷியஸா ரொம்ப பார்த்து ஆடின மாதிரி தோணுச்சு. ரொம்ப ஸ்லோவா ஒரு மாதிரி இதுவா இருந்த மாதிரியே இருந்துச்சு. வாஸ் நாட் வெரி மச் கம்ஃபர்டபுள் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி கேஎல் ராகுல் லாஸ்ட் விக்கெட். எனக்கு பொதுவாகவே கேஎல் ராகுல் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ஆக்சுவலா பிடிக்காது. அவர் அந்த ஸ்டார்ட் ஆடும்போது கொஞ்சம் 50-50 அந்த மைண்ட்ல வந்து ஆடலாமா வேணாமான்ற ஒரு இதுலயே விளையாடுவார். நிறைய டீம் நீங்க எடுத்து பாருங்க, இதே மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் டிஸ்மிஷன் நிறைய இருக்கும். பிளேட் அவுட் ஸ்டெம்ஸ் வந்து நிறைய இப்போ அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கரெக்ட் பண்ணிட்டே வராரு. டெக்னிக்ல அந்த லீவ்லாம் லாஸ்ட் மேட்ச் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம், சூப்பரா லீவ் பண்ணிருக்காருன்னு. அதே மாதிரி இதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்றது, டவுட்ஃபுல்லா இருக்கும் போது அதுக்கு வந்து ஃபுல் ஹார்ட்டடா போயிடலாம் ஒண்ணு, இல்லைன்னா வந்து அதை ஆடாம விட்டுறலாம். அதான் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இந்த மாதிரி 50-50 ஆப்ஷன் போய் அவுட் ஆயிட்டு அவர் மேலேயே அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு அது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் நினைக்கிறேன். 100% ஸ்பாட் ஆன் ப்ரோ. கமெண்ட்ரிலுமே அதான் சொன்னாங்க, லேட்டா ஆடலாம் ஆனா இவ்வளவு லேட்டா ஆடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சோ அதான் அவர் கொஞ்சம் கரெக்டா எதர் ஃபுல்லா போனோம், இல்லாட்டி இது பண்ணக்கூடாது. சோ ஆப்வியஸ்லி போன மேட்ச்மே சில ஷாட்ஸ்லாம் அப்படி இருந்துச்சு. பட் நம்ம அதான் விக்கெட் கொடுத்தாதான் நம்ம சொல்ல முடியும். சோ ஆப்வியஸ்லி போன மேட்சே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவுட் ஆயிருப்பார்ல, அவர் வந்து அதுவுமே இதே மாதிரி தான் லேட்டா ஆடுவாரு. பிளேயர் ஆன் டு த ஸ்டெம்ஸ் தான். அதான் இந்த ஒரு டெக்னிக் மட்டும் அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அவரும் அதை அனலைஸ் பண்ணிருப்பாரு. இப்ப எல்லாம் எப்படி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாரோ அதே மாதிரி இதையும் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா ஆல்ரெடி பியூர் ஓபனர், ஒரு நல்ல ஓபனர் கிடைச்சிட்டாரு. அதையும் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா இன்னும் டேடி ஹண்டர்ஸ் தான். அதே மாதிரி மூவிங் ஆன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆனோம் ப்ரோ. எஸ் ஃபீல்டிங்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு. பட் பேட்டிங்னு வந்துட்டா போன மேட்சும் சரி, இந்த மேட்சும் சரி, ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், எல்லா டைமும் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுக்குறாரு. எஸ்பெஷலி இந்த யங் ஏஜ்ல ஒரு மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்குறாரு. லீடிங் லைக் ஒரு யங் டீமை வந்து ஃப்ரண்ட்ல ஒரு ஓபனர் லீட் பண்ணும் அப்படிங்கிறப்போ கேஎல் ராகுல் மாதிரி ஒரு மெச்சூர்ட் ஓபனர் இன்னும் 2ல இருக்காரு. ஸோ ஒரு யங்ஸ்டரா நீங்க என்ன கொடுக்க முடியுமோ, நானும் மெச்சூர்ட் தான், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தாங்கிற மாதிரி அவர் ஆடுறாரு பேட்டிங். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சூப்பரா ஆடுறாரு. பிளஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல் கன்ஸ் பிளேசிங் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஸோ வெரி எக்ஸைட்டிங் யங்ஸ்டர் டு வாட்ச். ஆல்ரெடி வந்து கால் தரத்தை பதிச்சிட்டார் ப்ரோ. ஹி இஸ் டெஃபினெட்லி கோயிங் ஹைட்ஸ். செமையா ஸ்டார்ட் பண்றாரு. அவரு ஸ்டார்ட் பண்றதுதான் வந்து ஆப்போசிட் எண்ட்ல இருக்க பேட்ஸ்மேனுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி பண்ணுது. ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோவிங்கா ரன்ஸ் வருது, இல்லாட்டி அப்படியே ஸ்ட்ரக் ஆயிருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் கேஎல் ராகுல் ரொம்பவே ஸ்ட்ரக். ஒரு 20 ஆட் பால்ஸ் எடுத்துட்டாரு, 2 ரன் தான் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் 2ல இருந்து ரன்ஸ் வந்ததான் சப்போஸ் கேஎல் ராகுல் இயர்லியரா அவுட் ஆயிட்டாலும் வர பேட்ஸ்மேனுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. சோ அதை சூப்பரா மெயின்டைன் பண்றாரு. அதுவும் இல்லாம தொடர்ந்து கன்சிஸ்டன்டா 50+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டே வர்றாரு ப்ரோ ஜெய்ஸ்வால். அதனால
அதான் நமக்கு ஓப்பனிங் ஸ்பாட் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்பர் 3 நம்பர் 6 மட்டும் தான் கன்சர்னிங்கா இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ நம்பர் 3ல கருண் நாயர் இன்னைக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. பட் திரும்பி கேபிடலைஸ் பண்ணல. போன மேட்ச்மே நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. பட் அதை கேபிடலைஸ் பண்ணல. திரும்பி அதே தான் பண்றாரு. பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் பெட்டரா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்லயே ஆக்சுவலா பென் ஸ்டோக்ஸுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் போச்சு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டோக்ஸ் அவர் விக்கெட் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஓவர் அக்ரெசிவா கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா செலிப்ரேட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆப்வியஸ்லி அதுதான் பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டே ப்ரோ. ஒரு பவுலர் வந்து நீங்க பவுலிங் போடுறப்போ அந்த பேட்டர்ஸ் வந்து தலைக்கு மேல ஏறி உட்கார்றப்போ பவுலர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஃபியர்ஸ் ரைவல் வந்து தட் இஸ் த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். அதுவும் எஸ்பெஷலி அந்த பவுலருக்கு வந்து அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ தட் ஷுட் டெஃபினெட்லி பி தேர் ப்ரோ. பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபியர்ஸ் பேட்டில் எப்பவுமே இருக்கணும். லாங் இன்னும் 3 மேட்ச் இருக்குங்கிறப்போ டெஃபினட்டா இட் ஷுட் பி கோயிங் ஃபார்வர்ட். யா இல்ல ப்ரோ, ஜெய்ஸ்வால் உள்ள இருக்கும்போது எப்பயுமே அந்த ரைவல் இருக்கு. பேட்ஸ்மேன் பவுலருக்கு எப்பயுமே அவர் ஏதாவது ஒரு டாக் விடுறதும் அது கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஆஸ்திரேலியாலையும் இதே தான் ஸ்டார் கூட பண்ணிட்டு இருந்தாரு. இங்கேயும் அதே மாதிரிதான் ஏதோ பண்றாரு. அதுக்கப்புறம் தான் சுமன் கில் வந்தாரு. அவர் வந்து இன்னைக்கு கண்டிப்பா என்னதான் பேட்டிங் ட்ராக்னு சொல்லியிருந்தாரு. அவர் உள்ள வந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். ஏன்னா லஞ்சுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் முன்னாடி வந்து உள்ள வந்தாரு. 2 விக்கெட் போயிருந்தது. ஸோ அவர் அந்த ஒரு 4-5 மினிட்ஸ் வந்து ரொம்ப வாட்ச்ஃபுல்லா ஆடிதான் ஆகணும். விக்கெட் விட்டாருன்னா இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவர் கரிச்சு கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உள்ள வந்தாரு. அந்த லஞ்ச் செஷன் வரையும் சூப்பரா ஆடிட்டாரு. அந்த 2-3 மினிட்ஸ் நல்லா வாட்ச்ஃபுல்லா ஆடிட்டாரு. டெஃபினட்டா சுமன் கில் பத்தி பேசுறப்போ பிட்ச் பேட்டிங்கா இருக்கோ இல்லையோ ப்ரோ, ஒரு பேட்டர் வந்து அவரோட ரோல் அதான் பண்ண முடியும். நல்லா ஆடினதுக்கு அப்புறம் பேட்டிங் பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர முடியாது. ஸோ டெஃபினட்டா வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பேக் சென்ச்சுரிஸ் போன மேட்சும் அடிச்சாரு, இந்த மேட்சும் அடிச்சாருங்கிறப்போ டெஃபினட்டா கிவ் கிரெடிட்ஸ் வருது. எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரா 10% ப்ரெஷர், கேப்டன்சி ப்ரெஷர், நீங்க சொல்ற மாதிரி வந்து சிச்சுவேஷன் ப்ரெஷர் நல்லா ஹேண்டில் பண்ணி காமன் கம்போஸ்ட் ஆடினாரு. டெஃபினெட்லி த ஃபியூச்சர் கேப்டன் இஸ் ஹியர். கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ரெண்டு மேட்ச் 2 செஞ்சுரிங்கிறப்போ டெஃபினெட்லா ஸ்பெஷல். அதுவும் இங்கிலாந்து அவே ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். எஸ், மற்ற ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், சீமிங் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரேட் பண்றதுலாம் ஓகே தான். பட் இப்போதைக்கு இந்த சீரீஸ்ல என்ன பிச் கிடைச்சிருக்கோ அதை வச்சுதான் அவர் ஆட முடியும். இது அவர் தப்பு கிடையாது. ஸ்விங்கிங் பிச்சோ இது கொடுக்கறதோ கிடைக்கிற பிச் ஆட முடியும். ஸோ டெஃபினட்டா ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில். இல்ல ப்ரோ, இதே பிச்ல தான் எல்லா பேட்ஸ்மேனும் ஆடுறாங்க. எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ஸோ கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து நல்லா அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் உள்ள வந்தாரு. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவா ரொம்பவே காஷியஸா ஆரம்பிச்சாரு. நல்லாவே. ஏன்னா ஆப்போசிட் சைட்ல அவருக்கு பேட்டிங் பார்ட்னரே அமையல. பாத்தீங்களா, டக்குன்னு விக்கெட் போயிட்டே இருந்தது. ரிசர்வ் பண்ணிட்டு வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரு விக்கெட் விட்டு போயிட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி வந்ததும் போயிட்டாரு. ஜடேஜா கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் இருக்கனால இந்த பார்ட்னர்ஷிப்பே நல்லா பில்டப் ஆயிட்டு இருக்கு. ஓவராலாவே நீ கில் வந்து அந்த இது பெர்சன்டேஜ் கூட போட்டு காட்டினாங்க பாத்தீங்களா ப்ரோ. பால் கண்ட்ரோல் வந்து யாருக்கு 2024 அப்புறம் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கில்லுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்து வில்லியம்சன், ஃபாலோட் பை ஜோ ரூட். அப்படின்றப்ப அங்கேயே தெரியுது ப்ரோ அவர் எந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன். சோ சுப்மன் கில் டெஃபினட்டா கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட், மேசிவ் செஞ்சுரி. சோ அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா ப்ரோ, அவரோட ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டி பத்தி நம்ம பேசுறப்போ பேட்டிங் வந்து ரீசெண்டா அந்த ஒரு ரீசெண்ட் 2 இயர்ஸ்ல வந்து பெருசா பேட்டிங்ல வந்து க்ரூஷியல் டைம்ல ரன்ஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் அடிக்காத மாதிரி ஆஃப் ரேட்டர் இருந்தாரு. பட் ஸ்டில் வி நோ வாட் ஜடேஜா இஸ் கேப்பபிள் ஆஃப்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்குமே வந்து கரெக்டான டைம்ல டீம் 3-10 for 5 அப்படின்னு இருக்குன்னா ஜடேஜா பிளேட் இஸ் ரோல் வெரி வெல். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருக்காரு டெஃபினட்டா. நிதிஷ்குமார் ரெட்டி பத்தி நீங்க சொல்லிருங்க உங்க தாட்ஸ். நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பா அந்த பால் வந்து அதுவும் கிறிஸ் ஓக்ஸ் பால்ல இன்னைக்கு வந்து உட்காந்து டக் அவுட்ல உட்காந்து பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ஓவர் வந்து ரொம்பவே பார்த்தாடணும். இந்த மாதிரி லீவ்லாம் ரிஸ்கி லீவ்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதே தப்பு தான் வந்து கருண் நாயரும் பண்ணாரு. ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு 10-15 பால்ஸ்லயே அந்த தப்பு இவரும் பண்றாருன்னா கண்டிப்பா அவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கல ப்ரோ. அந்த மேட்ச்ல வந்து அவர் அவ்வளவு காசியஸா இல்ல. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒரு ஃபூலிஷான ஒரு லீவ் தான் அது. இல்ல அதான் டெஸ்ட் கிரிக்கெட் நீட்ஸ் சம் டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட் எப்பவுமே. சோ ஹோப்ஃபுல்லி அதுக்கு அடுத்த இன்னிங்ஸ் கரெக்ட் பண்ணோம். இல்லாட்டி ஹி கான்ட் சர்வைவ் ஹியர். சோ யா, ஒரு மேட்ச்ல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. லெட்ஸ் see going forward என்னன்னு. அப்படியே இங்கிலாந்து பவுலிங் பத்தியும் பேசிடலாம் ப்ரோ. 3-10 for 5 on a day 1 pitch in England. How do you rate England's bowling performance? கிறிஸ் ஓக்ஸ் நல்லா போட்டாரு. பென் ஸ்டோக்ஸ் as an all-rounder அவரோட சப்போர்ட் கொடுத்தாரு. ஷோயப் பஷீர் வெரி crucial விக்கெட் ஆஃப் ரிஷப் பண்ட் ஸ்பின்னர்ஸ் தான் அடிக்கவும் செய்யறாரு, விக்கெட்டும் லூஸ் பண்ணுவார் போல. இன்னைக்கியா பெருசா கிளிக் ஆல. பட் ஷோயப் பஷீர் பிக்ட் வெரி க்ரூஷியல் விக்கெட். ஏன்னா பண்ட் வந்து ஒரு டேமேஜ் என்ன பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும். மற்றபடி பிரைடன் கார்ஸ் அண்ட் ஜோஸ் டங் பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? டங் கொஞ்சம் ரன்ஸ் போயிட்டாரு இன்னைக்கு, கொஞ்சம் மீடியோகர் பெர்ஃபார்மன்ஸ். இங்கிலாந்து பவுலிங் பேசுறதுக்கு மெயின் கிரெடிட்ஸே வந்து நான் கேப்டன்சிக்கு கொடுத்துறேன் ப்ரோ. அவர் தான் வந்து இந்த பவுலிங்கை கொஞ்சம் நல்லா தூக்கி காமிக்கிறாரு. ஆக்சுவலா ஃபீல்ட் செட்டப்பா இருக்கட்டும், கரெக்டான ஒரு டைம்ல ஸ்பெல் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கேப்டனுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல கரெக்டா கொடுக்குறாரு, அவங்களும் டெலிவர் பண்றாங்க. ஸோ ஸ்டோக்ஸுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ். ஏன்னா ஒரு ஃபீல்ட் செட்டப்பே பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருந்தது. ஜெய்ஸ்வாலுக்கு அந்த சர்ப்ரைசிங்கா ஒரு லெக் ஸ்லிப் வச்சிருந்தாரு பாத்தீங்களா. ஜெய்ஸ்வாலே அதை பார்த்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ். சுமன் கில்ட்ட ஸ்லிப் இருக்கதே நான் பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு கொஞ்சம் காமெடியா.
ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரிசர்வ் பண்ணிட்டு விக்கெட் ஆனார்ல, அந்த அந்த ஃபீல்ட் செட்டப்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கும். மிடான் வந்து கொஞ்சம் சர்க்கிளுக்கு வெளியே வச்சிருப்பாரு, மிட் ஆஃப் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த சைடு தள்ளி வச்சிருப்பாரு. கரெக்டா ஒரு சேலஞ்ச் மாதிரி ரிசர்வ் பண்ணிட்டு கொடுப்பாரு, அந்த டிராப்புக்கு ரிசர்வ் பண்ணிட்டு விழுந்துருவாரு. கரெக்டா அவர் தூக்கி அடிப்பாரு, அங்கிருந்து ஃபீல்டர் வந்து எடுத்துருவாங்க. ஸோ ஃபீல்ட் செட்டப் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பென் ஸ்டோக்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பவுலிங் நீங்க கேட்கற மாதிரி இப்போ லாஸ்ட் மேட்ச்மே வந்து டெய்லண்டர்ஸ்ல சூப்பரா எடுத்தாங்க ப்ரோ. மத்தபடி டாப் ஆர்டர்ஸ் கிட்ட அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல இங்கிலாந்து பவுலிங். போன மேட்சும் அதே தான் சொல்றேன், இந்த மேட்சும் அதே தான் சொல்றேன். அவ்வளவு இம்ப்ரெசிவா எனக்கு தெரியல. கிறிஸ் ஓக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிபெண்டபிளா இருந்தாரு. நீங்க நல்லா போட்டாரு. கிறிஸ் ஓக்ஸோட ஸ்கில் தான் நல்லா வெளியே தெரிஞ்சு. பென் ஸ்டோக்ஸ் ஆஸ் யூசுவல் இல்ல நீங்க சொல்ற மாதிரி எஸ்பெஷலி கடைசியில ஜடேஜா கில் பேட்டிங் ஆடுறப்ப கூட அந்த சிங்கிள்ஸ் எல்லாம் நிறைய கட் பண்ணாரு. ஜடேஜா ஒரு நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங் டிரைவ் ஆடினப்ப கூட ஃபீல்டர்ஸ் பின்னாடி தள்ள ஸோ புஷ் பண்ணி அட்டாக் தான் பண்ணாரு, விச் இஸ் வெரி குட் சைன்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். எஸ்பெஷலி இன்னொரு விஷயம் என்ன ப்ரோ, கண்டிஷன்ஸ் இதை வந்து நம்ம எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் பிச்சை. ஸோ டெஃபினட்டா வந்து இது ஒரு 100 ரனுக்கு ஆல் அவுட் ஆரோ 200 ரனுக்கு ஆல் அவுட் ஆற பிச் கிடையாது. ஸோ அதான் பவுலர்ஸ் மேல ஹார்ஷா இருந்தோம்னா அது நியாயம் கிடையாது ப்ரோ. ஏன்னா டெஃபினட்டா பிச்சை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் டீப்பா நம்ம அனலைஸ் பண்றப்போ கொஞ்சம் எக்கானாமிக்கலா போடுறது தான் நம்ம சொல்ல முடியும். விக்கெட்ஸ்ங்கிறத விட ஒரு 2 ஹோல்ட் பண்ணி போடலாம். ஸோ டங் ஓவர் வாஸ் a bit expensive. ஸோ மற்றபடி பவுலிங் மேல பெருசா ஹார்ஷா இருக்க முடியும். ஏன்னா பிச் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் Day 2 Day 3 பெஸ்ட் ஃபார் பேட்டிங். ஸோ அப்படிங்கிறப்போ பிரிட்டி டீசென்ட் ஃபைன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பவுலிங் அதான் ஓகே. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பவுலிங்கே அதான் இந்தியன் பவுலிங் எப்படி ரேட் பண்றோமோ அதே மாதிரி தான். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங், பட் டெய்லண்டர்ஸ் நல்லா டக்குன்னு முடிச்சு விட்டுறாங்க. அதை கண்டிப்பா அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். ஸோ டாப் ஆர்டர்லயும் கொஞ்சம் டீசெண்டா நீங்க சொல்ற மாதிரி எக்கனாமிக்கலா போடுறாங்க ஒரு 2 பிடிச்சு. ஸோ அதனால இங்கிலாந்து பவுலிங்கும் கொஞ்சம் கிரேட்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த பிட்ச்ல ஃபர்ஸ்ட் டேவே 5 விக்கெட்ஸும் ஒரு நல்ல இதுதான் ப்ரோ. ஏன்னா அங்க இங்கிலாந்து பவுலர்ஸையும் கொஞ்சம் அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, மேட்சோட பேலன்ஸ் எப்படி இருக்கு? What do you think going forward? நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? டே 1ல எனக்கு தெரிஞ்சு என்னதான் 5 விக்கெட் போயிருந்தாலும் நான் இந்தியா சைடு தான் ப்ரோ சொல்றேன். ஏன்னா ஜடேஜாவும் வெல் செட்டில்டு. போன சம்மர் வந்து இதே கிரவுண்ட்ல தான் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ நாளைக்கு அவரு இதை செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு 400+ போயிடும் ஸ்கோரு. பிளஸ் சுமன் கில்லும் நல்லா செட்டில்டு. அவரும் அவ்வளவு சீக்கிரம் விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். பிளஸ் வாஷிங்டனும் ஒரு டிபெண்டபிள் பேட்ஸ்மேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா டாப் அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் பாப்போம். அதான் ப்ரோ, அதான் சின்ஸ் இங்கிலாந்து இஸ் வெரி குட் சேசிங் டீம். டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு இந்தியா அடிக்கிறாங்களோ அதுதான் இங்கிலாந்து அடிப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் பாப்போம். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். எஸ்பெஷலி நீங்க சொல்ற மாதிரி கில் அண்ட் ஜடேஜா செட். ஸோ அந்த டெம்பரமெண்ட் அந்த காம்னஸ் வந்து கண்டினியூ பண்ணும். சாலிடா ஆடினாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 500 எய்ம் பண்ணும் ப்ரோ. 500+ எய்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டாடி 100s ஸ்கோர் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்கோர் வந்துச்சுன்னா இந்தியா வில் ஹேவ் அப்பர் ஹேண்ட். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்து எவ்வளவுதான் அடிச்சாலும் மேபி மேட்ச் கேன் கோ எய்தர் வே. ஸோ இந்தியா குட் பி அன் அட்வான்டேஜ். ஸோ இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். போன மேட்ச் மாதிரி பண்டல் அவுட் ஆகாம 40 ரனுக்கு 7 விக்கெட் 6 விக்கெட்னு விடாம நல்லா யூட்டிலைஸ் பண்ணி விளையாண்டாங்கன்னா டெஃபினட்டா இந்தியா வில் ஹேவ் அன் அட்வான்டேஜ். ஆனா அது நடக்குமா நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல தான் தெரியும். இல்ல ப்ரோ, டெஃபினட்டா அப்படி ஆச்சுன்னா வந்து செலக்ஷன் மேலேயே திரும்பி பிளேம் போயிடும். ஏன்னா அது ஆகக்கூடாதுன்னா ஒரு லாங் பேட்டிங் டீல் செட் பண்ணிருக்காங்க. திரும்பி அதே மாதிரி மிஸ்டேக் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த மேட்ச் கம்ப்ளீட்டா வந்து செலக்ஷன் பெரிய கொஸ்டின் மார்க் வரும். ஆனா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். செலக்ஷன் சொன்னாலும் உள்ள வர பிளேயர் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுவும் இருக்கு. இல்ல மெயினா ஐ எம் வெயிட்டிங் டு சி இந்தியா பவுலிங் அண்ட் இங்கிலாந்து பேட்டிங். அது எந்த அளவுக்கு தான் அதுதான் வந்து பேட்டிலே அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ பாப்போம் அது என்ன பண்ண போறாங்கன்னு. அண்ட் இன்னொரு விஷயம் ப்ரோ, பும்ரா பத்தி பேசினப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நீங்க சொல்றீங்க ஆல் ஃபார்மட் பவுலர் எல்லாமே அக்செப்டட் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை ப்ரியாரிட்டிஸ் பண்ணிட்டு நீங்க ஐபிஎல் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இல்ல T20 ஃபார்மட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் கிரிக்கெட் ப்ரியாரிட்டிஸ் பண்ணி 5 மேட்ச் ஆடுறதுக்கு ரெடியா ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வருத்தம் ப்ரோ, உண்மையாவே சொல்லணும்னா டு பி ஹானஸ்ட். நிறைய ஃபேன்ஸ் கோச்சிக்கிட்டாலும் சரி திட்டினாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் வந்து ஒரு சீரீஸ் விளையாட ரெடியா இருக்காருன்னா 5 மேட்ச்ல 4 மேட்ச் கம்ப்ளீட்டா ரெடியா ஃபிட்டா விளையாடணும் ப்ரோ. எஸ், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆக்ஷன் எல்லாமே ஓகே தான். நான் வந்து ஒரு கோச்சா இருந்தா நான் தான் ப்ரோ எதிர்பார்ப்பேன் 5 மேட்ச்ல 4 மேட்ச் ஆடணும், என் டீமுக்காக விளையாடி கொடுக்கணுங்கிறத நான் எதிர்பார்ப்பேன். பட் ஒப்பீனியன்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ். இது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இந்த பாயிண்ட் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐபிஎல் ஃபுல்லா ஆட முடியாதவரால அதுக்கு அந்த ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்குறாருன்றப்ப டெஸ்ட் மேட்ச் இந்தியன் டீம் அப்படின்றப்ப அங்கேயும் ஒரு அந்த கமிட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டெஸ்ட் மேட்ச் நம்ம எல்லாருமே தெரியும், ஒரு லாங்கர் ஃபார்மேட் 5 days வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்தாகணும், ஃபீல்ட்ல இருந்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கு. பட் அதான் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அந்த T20ல கொஞ்சம் லெஸ் டைம், பிரான்ச்சைசி கிரிக்கெட்ல கொஞ்சம் லெஸ் டைம் கொடுத்தா இங்கே கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம், ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ணலாம். அது கூட கொஞ்சம் அக்செப்டபிளான ஒரு பாயிண்ட் தான் ப்ரோ நீங்க சொன்னது. ஓகே, இன்னொரு டாபிக்கும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ப்ரோ. இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு கில் மேல வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் கேமும் இருந்தது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கேமும் இருந்தது. நீங்க அதை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பென் ஸ்டோக்ஸ் வந்து சுமன் கிலுக்கு போடும்போது அடிக்கடி இந்த எண்டு மாத்திட்டே இருந்தாரு. ஐ மீன் பவுலிங் சைடு வந்து ஓவர் த விக்கெட்டும் அரௌண்ட் த விக்கெட்டும் மாத்தி போட்டுட்டு இருந்தாரு. அவரோட மைண்ட்ல கொஞ்சம் பிளேக் பண்ணலாம்,
ஃபீல்டர்ஸ் வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணாரு. பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரு சுமன் கில். இன்னொன்னு வந்து என்னன்னா, பிரைடன் கர்ஸ்ட் வந்து பவுலிங் போட வரும்போது கரெக்டா கவர் பாயிண்ட் லாஸ்ட் மினிட்ல ஒரு டைரக்ஷன் மாதிரி காட்டுவாரு. பிளஸ் அவரோட ஃபேஷியல் ரியாக்ஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதோ பண்ணுவாரு லாஸ்ட் மினிட்ல. ஸோ கரெக்டா அதை வந்து பார்த்துட்டு சுமன் கிலும் ஸ்ட்ரைட் அவுட் ஆகி வெளியே போயிடுவாரு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா சுமன் கில் டார்கெட் பண்ணியே நிறைய விஷயம் பண்ணாங்க இன்னைக்கு. அது எல்லாமே கோ த்ரூ பண்ணியும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காருன்றப்ப இன்னைக்கு பொறுத்தவரையும் அவர் நல்லாவே ஆடினார் ப்ரோ. இது பிளாட் ட்ராக்கு, இங்க அடிச்சுட்டு பேசாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் உள்ள வந்து இந்த சுச்சுவேஷனும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அவர் ஃபேஸ் பண்ணதும் நிறைய இருந்தது இன்னைக்கு. என்னை பொறுத்தவரையும் சேலஞ்சஸ் நிறைய இருந்தது. இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு ஆடிங் ஆன் இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபில கூட மெல்போர்ன் டெஸ்ட் நினைக்கிறேன், மெல்போர்னா சிட்னியான்னு தெரியல. அப்போ என்ன ஆகும்னா இவர் போடுவார்னு நினைக்கிறேன், நாதன் லைன் போடுவார்னு நினைக்கிறேன். ஸ்டீவ் ஸ்மித் வேணும்னே ஸ்லிப்ஸ்ல இருந்து அந்த ஃபுல் விக்கெட் கீப்பரும் சரி சில்லி பாயிண்ட்டும் சரி எல்லாருமே வந்து வேணும்னே சுப்மன் கில்ல ரொம்ப மார்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அடிச்சு காட்டு இறங்கி வந்து இது பண்ணா ஏதோ சம்திங் ரொம்ப மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணோடனே ரொம்ப டைம் எடுத்துக்கிறான் இவனுக்கு கிரீஸை யூஸ் பண்ண தெரியாது அப்படி இப்படின்னு ஸ்மித் சொல்லுவார். அப்போ கில் வந்து ஸ்மித்ல சொல்லுவாரு, நீ டைம் எடுக்கிறப்போ நோபடி இஸ் கம்ப்ளைனிங் யூ அபவுட் இட் ஸ்மித்தி அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு இவங்க ஆஸ்திரேலியன் ஸ்லாங்ல திரும்ப ஏதோ நக்கலா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ பேட்டிங் ஆடுன்னு சொல்லுவாங்க. அடுத்த பாலே ஒரு ஷார்ட் ஆட போய் எட்ஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல கேட்ச் அவுட் ஆயிருவாரு. ஸோ அங்கதான் வந்து யூ லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சைக்காலஜிக்கலா ஆக தான் யூ லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து கோயிங் ஃபார்வர்ட் அப்படியே அவர் கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ சைக்காலஜிக்கல் பிளேவா இருக்கட்டும். இந்த ஸ்டுவர்ட் பிராட்லாம் முன்னாடி பெயில்ஸ் எடுத்து இப்படி வச்சுட்டு பேட்ஸ்மேன்ஸ் வந்து மைண்ட்ல பிளே பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் யூ ஹேவ் டு பி ரெடி ஃபார் ஆல் தோஸ் பார்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கேம். சைக்காலஜிக்கலி டெஸ்ட் கிரிக்கெட்ல நிறைய இருக்கு ப்ரோ அந்த மாதிரி. அதான் ப்ரோ இன்னைக்கு நிறைய டெஸ்ட் இருந்தது. அது அவர் எல்லாமே இன்னைக்கு ஓவராலாவே ஃபர்ஸ்ட் டே பொறுத்தவரையும் அவர் நல்லா பண்ணாரு. அதான் அவர் ரொம்ப நிறைய அட்டென்ஷன் பே பண்ணி ஃபர்ஸ்ட் டே நல்லா பண்றாரு. ஆக்சுவலா போன டெஸ்ட் மேட்ச்லயும் இதே தான் பண்ணாரு. இந்த ஆடிங் ஆன் அப்படியே த்ரூ அவுட் இந்த 5 டேஸும் வச்சிருக்கணும். கேப்டன்சிலையும் கொஞ்சம் நல்லா அக்ரெசிவா போனார்னா இந்த மேட்ச் ஜெயிச்சு அந்த ஃபோட்டர்ஸை பிரேக் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஓகே, சோ மக்களே டே 1 முடிஞ்சிருச்சு. 3-10 for 5. சோ யார் அப்பர் ஹேண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம டே 2 பேர்லாம். டே 2 அப்போ மறக்காம எங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. Until then, signing off from Smithian and Velprajan bro.